உத்தரப்பிரதேசத்தின் தெஹூலி கிராமத்தில் 1981ஆம் ஆண்டு 7 பெண்கள் மற்றும் 2 சிறார்கள் உட்பட 24 பிற்படுத்தப்பட்டவர்கள் கொல்லப்பட்ட வழக்கில் 3 குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. கொலைகள் நடந்து கிட்டத்தட்ட 44 ஆண்டுகள் கடந்து இந்த தீர்ப்பு வந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கொலை சம்பவம் அன்றைய காலத்தில் இந்தியா முழுக்க பேசுபொருளாகியது. பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு பாதுகாப்பில்லை என எதிர்க்கட்சிகள் போர்க்கொடி தூக்க உத்தரப்பிரதேச மாநில முதல்வர் பதவி விலக கூட முன்வந்த வரலாறு இந்த வழக்குக்கு உண்டு. சாதி ரீதியிலான படுகொலை சம்பவம் நிகழ காரணம் என்ன? இந்த சம்பவத்தினால் அரசியல் வட்டாரங்கள் கதிகலங்கிய விதம் குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த கொள்ளையன் குன்வர் பால் பிற சாதியை சேர்ந்த சந்தோஷ் மற்றும் ராதேஷியாம் ஆகியோருடன் ஒரே கொள்ளை கும்பலில் இருந்து வந்துள்ளார். குன்வர் பால் ஒரு பிற சாதி பெண்ணுடன் நட்பு கொண்டிருந்துள்ளார். இது சந்தோஷ் மற்றும் ராதே ஆகியோருக்கு பிடிக்கவில்லை. இங்குதான் சாதி மோதல் தொடங்கியுள்ளது. இதன் பிறகு குன்வர் பால் சந்தேகத்திற்கிடமான நிலையில் கொலை செய்யப்பட்டார். இந்த கொலை சம்பவத்திற்கு காரணம் சந்தோஷ் மற்றும் ராதே கும்பல்தான் என பேச்சு எழுந்தது. அதனைத் தொடர்ந்து போலீசார் சந்தோஷ் ராதே கும்பலை சேர்ந்த இருவரை கைது செய்து ஏராளமான ஆயுதங்களை மீட்டனர். சந்தோஷ், ராதே மற்றும் பிற குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தங்கள் கும்பலை சேர்ந்த இருவரையும் கைது செய்ததன் பின்னணியில் தெஹூலி கிராமத்தைச் சேர்ந்த பிற்படுத்தப்பட்டவர்கள் இருப்பதாக சந்தேகித்தனர். இந்த சம்பவத்தில் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த 3 பேரை போலீசார் சாட்சிகளாக கொண்டு வந்தபோது இந்த சந்தேகம் மேலும் அதிகரித்தது. காவல்துறை மேற்கொண்ட குற்றப்பத்திரிகை வரலாற்றின் சுவடுகளில் அழிக்க முடியாத படுகொலை சம்பவத்திற்கு ஒத்திட்டது. உத்தரப்பிரதேசத்தின் மெயின்புரி மாவட்டத்தில் தெஹூலி கிராமம் உள்ளது. நவம்பர் 18, 1981 அன்று பிற சாதியை சேர்ந்த கும்பல் துப்பாக்கி ஏந்தி கிராமத்திற்குள் நுழைந்தது. கண்மூடித்தனமாக 24 பிற்படுத்தப்பட்டவர்களை சுட்டுக் கொன்றது. இந்த சம்பவம் தொடர்பான முதல் எஃப்ஐஆர் 17 பேர் மீது ஐபிசி பிரிவுகள் 302, 307 மற்றும் 396 ஆகியவற்றின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மொத்த குற்றம் சாட்டப்பட்டவர்களில் 13 பேர் விசாரணை நிலுவையில் இருந்தபோது இறந்தனர். ஒருவர் தலைமறைவான குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டார். கொடூரமான கொலைகள் நடந்து 44 ஆண்டுகளுக்கு பிறகு மெயின்புரியில் உள்ள சிறப்பு நீதிமன்றம் வழக்கில் தொடர்புடைய ராம் சேவக், கப்டன் சிங் மற்றும் ராம்பால் ஆகிய 3 குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதித்தது. மேலும் மூவருக்கும் தலா 50,000 ரூபாய் அபராதம் விதித்தது. முன்னதாக கூடுதல் மாவட்ட நீதிபதி இந்திரா சிங் மார்ச் 11 அன்று மேற்குறிப்பிட்ட 3 நபர்களை குற்றவாளிகள் என்று தீர்ப்பளித்தார். அதனைத் தொடர்ந்து தண்டனையின் விவரங்கள் அறிவிக்கப்பட்டன. தண்டனையின் தீர்ப்பினை எதிர்த்து அலகாபாத் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படும் என குற்றம் சாட்டப்பட்டவர்களின் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். இந்த துயர சம்பவத்திற்கு பதிலளிக்கும் விதமாக அப்போதைய முதல்வர் VP சிங் ராஜினாமா செய்ய முன்வந்துள்ளார். அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி பாதிக்கப்பட்ட குடும்பங்களை சந்தித்தார். அதே நேரத்தில் எதிர்க்கட்சித் தலைவரான அடல் பிஹாரி வாஜ்பாய் அமைதி மற்றும் ஒற்றுமை உணர்வு மேலோங்க வேண்டும் என்று தெஹூலியில் இருந்து புரோசாபாத்தில் உள்ள சதுபூர் வரை பாத யாத்திரை மேற்கொண்டார். இந்த சம்பவத்திற்கு பின் காங்கிரஸ் கட்சி படிப்படியாக தன் செல்வாக்கை இழக்க தொடங்கியது. நவம்பர் 1981 சம்பவத்தை தொடர்ந்து டிசம்பர் 30, 1981 அன்று அருகில் உள்ள சாதுபூர் கிராமத்தில் பிற்படுத்தப்பட்டவர்கள் மீது மற்றொரு தாக்குதல் நடந்தது. கொள்ளையர் அனார் சிங் யாதவ் தலைமையிலான கும்பலை சேர்ந்த நபர்களால் 6 பட்டியல் பிரிவு சாதி பெண்கள் உட்பட 10 பேர் கொல்லப்பட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சிக்கனமும் பாதுகாப்பும் யூஸ்ஃபுல் டிப்ஸ். மின் நுகர்வோர் சேவை மையம். மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள், இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள், பழுதடைந்த மின் கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர, மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம், இவை அனைத்திற்கும் 9497 94987 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.